தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த வாட்டி சீமான் அவர்கள் ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னெடுக்கிறாரு. தொடர்ச்சியாக களத்துக்கு போய் எல்லா கிறிஸ்துவ சபைகள்லையும் உங்க இளைஞர்களை கூப்பிடுங்க, உங்க சபை மக்களை கூப்பிடுங்க, என்ன கேள்வி இருக்கோ என்கிட்ட கேட்க சொல்லுங்க, திமுகவை விட நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்டயே நேரடியாக போய் பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் விடாம அவர் ப்ரோக்ராமை செட் பண்றாரு. முடங்குறதே இல்லை மனுஷன். அவருக்கு எப்படிதான் இவ்வளவு எனர்ஜி இருக்குன்றதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் தெளிவுள்ள வாதத்திறமையில அடிச்சுக்கவே முடியாத ஆட்கள் இவ்வளவு காலமா பெரியார் அவர்களின் பின்பத்தையும் திராவிட என்ற சித்தாந்தத்தையும் கேள்வி கேட்க முடியாத ஆட்களுக்கு மத்தியில ஒரு புலி மாதிரி கிளம்பி ஒவ்வொரு இடத்துலயா போய் அந்த கேள்விகளை எதிர்கொள்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயது முதியோர்கள் நல்ல அரசியல்ல முதிர்ச்சி பெற்ற பெரியாரியவாதிகள், திராவிட சித்தாந்தத்துக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் டைரக்டாவே அந்த கேள்விகளை எதிர்கொள்றாரு. பெரியார் பற்றிய கேள்விகள், இதுக்கெல்லாம் அசாத்திய துணிச்சலும் சாமர்த்தியம் வேணும். எல்லார் முன்னாலையும் அதை எதிர்கொள்றாருன்னா உண்மையிலே தான் கொண்ட கொள்கை, தன் கொண்ட நம்பிக்கையின் மீது ஒரு நல்ல ஒரு கருத்து தெளிவு இருக்கக்கூடியவர் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும், இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்க முடியும். அந்த இடத்துல சீமான் அவர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவருக்கு ஒரு பெரிய அவரோட உழைப்புக்கு தான் பெரிய ஒரு நம்ம நான் அவரோட உழைப்போட ரசிகன். நான் முன்னாடியெல்லாம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது சீமான் அவர்கள் பழைய பேச்சுக்கள்லாம் அந்த கேட்பேன். அப்படியே முறுக்கேற மாதிரி பேசுவாரு. நிறைய விஷயங்கள், அதாவது உலகறிவுல இருந்து, தமிழ் தேசிய சித்தாந்தங்கள்ல இருந்து, இலங்கையில நடந்த பிரச்சனையில இருந்து, வரலாறுல இருந்து மனுஷன் அக்கா பிரிச்சு மேய்வாரு. இந்த மாதிரி ஒரு அரசியல் மேடையில இந்த தலைமுறைக்கு அரசியல் எடுத்துட்டு போனதுல சீமான் அவர்கள் அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு அரசியல்வாதியும் ஒரு தலைவனும் கிடையாது. அவர் சொல்றாருல்ல, இன்னைக்கு ஒரு சீமானா இன்னைக்கு ஒரு 1 லட்சம் சீமான் முழவிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொன்றும் இன்னொரு 1 லட்சமா மாறும் அப்படிங்கிறாருல, அது ரொம்ப ஒரு சத்திய வார்த்தை. அதை சொல்றாரு. அவர் நம்பிக்கை கொடுத்துறாரு. கிட்டத்தட்ட 5 பொது தேர்தலில் தனிச்சு நின்று கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களோட வாக்குகளை அந்த நம்பிக்கையை பெறுறதுக்கு பெருமுயற்சி எடுக்கிறாரு. தொடர்ச்சியாக களத்துக்கு போறாரு. அதுக்காக மரிய ஜெனிஃபர், அபுபக்கர் போன்ற, ஹிம்லர் போன்றவங்க எல்லாம், ஹுமாயூன் அண்ணன் போன்றவங்க எல்லாம் பெரும் உறுதுணையா இருக்கீங்க. உண்மையிலே உங்க கால்களை எல்லாம் வணங்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கும், எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்கும், எல்லாருக்குமே பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஓரளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க தமிழ் தேசிய அரசியலுக்காக நீங்க களத்துல நிக்கிறது பெரும் பாராட்டுக்குரியது. தம்பி இடுமனுக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் நீங்க ஒரு ரெட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி சீமானவர்கள் வாயிலிருந்து வர்ற தமிழுக்கு என்ன வேகம் இருக்கோ, என்ன தோட்டா இருக்கு, என்ன அந்த தோட்டாக்கு என்ன வேகம் இருக்கோ அதுக்கு சற்றும் குறையாம, சொல்ல போனா அதுக்கு பல மடங்கு வேகமாக தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்ங்கிறது மாதிரி இடும்பவனும் கார்த்திக்கும் சாட்டை துறைமுருகனும் அவங்க பாணியில இந்த தமிழ் தேசிய அரசியல்ல அந்த வாதத்திறமைய மிக பிரமாதமா எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரிதான் தம்பி அபுபக்கர் இப்போ எல்லா விவாதத்திலையும் பேசுறாரு. ஹிம்லர் பெரிய கள போராளி. அண்ணன் ஹுமாயூன்லாம் அவ்வளோ ஒரு அறிவு செறிவு உள்ள ஒரு மனிதர், சூப்பரா எடுத்துட்டு போறாரு. ஐயா மணியரசனை தூக்கி கொண்டாடுறாங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஒவ்வொரு திரைத்துறை சார்ந்த நிகழ்ச்சியிலையும் அண்ணனை பத்தி ஒவ்வொருத்தரும் நெகிழ்ந்து பேசி கண்ணீர் விடும்போது, இந்த மனுஷனை பத்தியாடா இவ்வளவு அவதூறு பரப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எழுது. 26 தேர்தலில் இயேசு பிரியர்களும், இயேசு பக்தர்களும், இஸ்லாமியர்களும், முகமது நபியின் பின்தொடர்பாளர்கள் எல்லாருமே சீமான் கிட்ட தான் நிக்க போறாங்க. அவங்க அரபு சார்ந்த அரசியலோட நிக்க போறாங்கன்றதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 26 தமிழ்நாடு தேர்தலையே, தமிழ்நாடு அரசியல் களத்தை புரட்டி போறதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நமக்கு இருக்க முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வாழ்க வளத்துடன்.